துபாயில நார்மல் ரொட்டீன் வந்து நான் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு காலையில ஹஸ்பண்ட்க்கு வந்து சிக்கன் கிரேவி தான் வந்து பண்ணேன். இட்லி வந்து ஊத்திட்டு 2 வேளைக்கும் வந்து சிக்கன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் சிக்கன் வந்து 1 கேஜிக்கு கம்மியா வந்து கிடைக்காது. பட் ஃப்ரோசன்ல எல்லாமே கிடைக்கும். நீங்க எப்படி வேணாலும் ஆஃபர் பண்ணிக்கலாம். லெக் பீஸு, விங்ஸு, அதுக்கப்புறமா வந்து பிரஸ்ட்டு அந்த மாரி பீசஸ் வந்து வாங்கிக்கலாம். நாங்க வந்து ஃப்ரோசன் வந்து எப்போவுமே வந்து வாங்குறதில்ல. அதனால் குழம்பு மட்டும் வச்சுட்டு 2 வேளைக்கு வந்து குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் டு நார்மல் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படியே சைமல்டேனியஸாக வாஷிங்கும் வந்து போட்டு விட்டுட்டேன். மார்னிங் வந்து 10 மணிக்கு வந்து துபாய் இப்படி தான் வந்து இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாண்ட்ஸ்டார்ம் போல் இருக்குது, கிளைமேட் சேஞ்சஸ்னாலன்னு வந்து சொல்லியிருப்பேன். பால்கனி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து பெருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ பெருக்கிட்டு அதுக்கப்புறமா துணி வாஷிங் வந்து போடலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து மண் இருந்தது. அதனால இதை பாருங்கள், சும்மா ஒரு கால்வாசி பால்கனி பெருக்கிறப்பவே இவ்வளோ மண் வந்துடுச்சு. காற்று வேற ரொம்ப ஓவராக வந்து இருந்தது, பெருக்கவே முடியல. இதுதான் வந்து வாங்கணும்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். வேக்கம் தான் வந்து வாங்கணும்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கினேன்னா உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து மாவு வந்து கடையில் வாங்கினா எங்களுக்கு வந்து சரி வராது. அதனால் மாவுக்கும் வந்து ஊற வச்சுட்டேன். துணியும் வந்து காய வைக்க போகிறேன். இப்படி தான் வந்து மார்னிங் ரொட்டீன் போயிட்டுருக்கும். அடுத்த வீடியோவில் மீட்